ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற முனே பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 6 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே திருவன தேங்காய் ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். இனிப்புக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய்யில் வந்து இந்த வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போது வாழைப்பழம் கலர் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மாறுச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருவின தேங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்வீட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நம்ம இது தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் பனானா எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆயாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய், நல்லா 2 ஏலக்காவை நான் தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு நெய் நல்லா வெளியே வர்ற அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி.